பாருங்க, இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, முதல்ல சொல்றாரு காலத்தை என்ன பண்ணு, பிரயோஜனப்படுத்திக்கோ. நீ வாழ்ற நாட்கள் கொஞ்ச நாட்கள், இந்த பூமிக்கே கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுலயும் நீ வாழ போற நாள் இன்னும் கொஞ்சம். இதுல நீ சமாதானமா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல வருகையை எடுத்துக்கொள்ளப்படணும். அப்போ நீ என்ன பண்ணு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. இரண்டாவது சொல்றாரு கர்த்தருடைய சித்தம் என்னதென்று ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முட்டாள் என்ன பண்ண மாட்டான், கர்த்தருடைய சித்தத்தெல்லாம் நோக்கி அவனுக்கு என்ன தேவையோ அவனோட ஓன் வில், அவனுக்கு என்ன சித்தமோ அவனுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி ஓடிட்டு இருப்பான். ஆனா ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதற்கேற்றாற் போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களாம். அல்லேலூயா. ஞானம் உள்ளவர் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து. நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதன் மேல ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு எல்லா மனிதரும் கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடையவும் ரட்சிக்கப்படவும் என்பதே அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லா மனுஷரும் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படவும் கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப எல்லா மனுஷரும் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். இது காமன் வில், கர்த்தருடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் என்ன பண்ணணும், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஒரு அந்த தலைமைத்துவத்திற்கு கீழே ஆண்டவர் சித்தத்தை, கணவன்னா கணவன் இப்படி இருக்கணும்னு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். இதான் ஆண்டோடைய சித்தம். கணவன் இப்படிதான் வாழணும், மனைவினா மனைவி இப்படிதான் வாழணும், இதான் ஆண்டோடைய சித்தம். அல்லேலூயா. ஒரு பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும், இதான் ஆண்டோடைய சித்தம். ஒரு எஜமான் இப்படிதான் வாழ வேண்டும், இதுதான் ஆண்டோடைய சித்தம். ஒரு வேலைக்காரன் இப்படிதான் நடக்கும், அதுதான் ஆண்டோடைய சித்தம். அப்ப எல்லார் மேலும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் என்ன சித்தத்தை வச்சிருக்கிறாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிங்க, ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வாசிங்களே. பாருங்க, தனிப்பட்ட ஆண்டுடைய சித்தம் நம்மை குறித்து, தனிப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டியை குறித்து, ஒவ்வொரு மனிதனை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. எப்படி ஆராதனை பண்ணுமா, பாட்டு பாடி கைத்தட்டி அப்படி இல்ல. நான் என்னை ஜீவ பலியாக கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் என்னை முழுவதுமாய், என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் பரிசுத்தமாய், பாவத்தோடு அல்ல, பரிசுத்தமாய் கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணணுமா, என்னை ஜீவ பலியாக, உயிருள்ள ஒரு பலியாக கர்த்தருடைய சமூகத்தில் நான் படைக்க வேண்டும். என்னை அவர் நுகர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாசனையை அவர் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். நோவா பலியிடும் பொழுது ஆண்டவர் சுகந்த வாசனையை நுகர்ந்து பூமியை இனி நான் சபிப்பதில்லைன்னு ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருகுங்கள்னு சொல்லி ஆசீர்வதித்தார். என்னை ஆண்டவர் நுகர்ந்து என்னுடைய பலியை, என்னுடைய ஜீவ பலியை கர்த்தர் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாத கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, ஏற்றுக்கொள்ள மாட்டார். உலக பிரகாரமான சாக்ரிஃபைஸ்லயே ஆண்டு சொல்றாரு, குருட கொண்டு வராத, முடத்தை கொண்டு வராத, பரிசுத்தம் இல்லாத கர்த்தருடைய சமூகத்துல படைக்காத அப்படின்னு சொல்ற ஆண்டவர், நீங்களும் நானும் ஜீவ பலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் ஆசைப்படுகிறார். அதுவே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய ஆராதனை ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணாது, எட்டாதான். தொடர்ந்து வாசிக்க. ஒத்த வேஷம் தெரியாமல் பாருங்களேன், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் பரிசுத்தமாகணும், கர்த்தருடைய சமூகத்துல என்ன படைக்கணும், நான் மறுரூபமாகணும். இதுதான் தேவனுடைய சித்தம்.
இந்த பூமியில தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டோட வில் என்ன அப்படின்னு சொன்னா, நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும், நான் என்னை ஜீவ பலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும், நான் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப் எனக்குள்ள இருக்கணும். இதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அப்போ ஏன் தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல கர்த்தருடைய சித்தம், நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவ பலியாகவும் பரிசுத்தமாகவும் மறுரூபப்படுகிறவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நான் ஜீவ பலியா இருக்கணும் அப்படின்னா, நான் மறுரூபம் அடையணும்னா, நான் பரிசுத்தமா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், என்ன தாழ்த்தி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்தை நான் வாஞ்சித்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல இதை நான் கழுவி கொண்டே இருக்கணும், சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நான் படைக்கும் பொழுது ஒரு சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்வதற்கு என்னை நான் தகுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல என்ன நான் என்ன பண்ணணும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்த வடவயத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான, ஆமென், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரீகமான ஆசாரிய. பாருங்க, ரட்சிக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணணுமா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாறணும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். இதுதான் எல்லா மனுஷருக்கும் மேல தேவன் வைத்திருக்கிற சித்தம். தனிப்பட்ட நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து கொள்ளணும். இப்போ ஒரு குடும்பம் வச்சுங்களேன், இந்த குடும்பத்தின் மேல கர்த்தர் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். இல்லையா? ஒரு குடும்பம் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தா நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு குடும்பத்துக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடைபெற வேண்டும், யார் ஒரு ஹையரார்கி, ஒரு கம்பெனி போனீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனில ஒரு ஹையரார்கி இருக்கும். ஒரு மேனேஜர் இருப்பாங்க, மேனேஜிங் டைரக்டர் இருப்பாங்க, அதுக்கு கீழே என்ன இருப்பாங்க, நிறைய டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க, அதுக்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிச்சிருப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நிறைய வேலையாட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய உடன் வேலையாட்கள் இருப்பாங்க. இந்த ப்ராசஸ் தான் அந்த கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொண்டு போக முடியும். இந்த ப்ராசஸ்ல யாராவது ஒருத்தவங்க தப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்ன ஆயிடும், சரியான அவங்களுடைய கால்குலேஷன், அவங்களுடைய டார்கெட் அடைய முடியாது, அல்லது அவர்கள் நினைச்ச அந்த ப்ராஃபிட் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ குடும்பத்திலையும் ஆண்டவர் அப்படிதான் என்ன பண்றாரு, ஒரு ஹையரார்கியை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. குடும்பத்துல ஆண்டவர் ஒரு ஹையரார்கியை வச்சிருக்க, நல்லா புரிஞ்சுக்கணும். குடும்பத்துல ஆண்டவர் ஒரு ஹையரார்கி அப்படின்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு வரமுறையை வச்சிருக்கிறாரு. குடும்பத்தோட தலைவர் யாரு சொல்லுங்க? குடும்பத்தோட தலைவர் யாரு? எல்லாம் யோசிக்கிறீங்க. கணவன் சொல்லலாமா, இயேசு கிறிஸ்து சொல்லலாமா? அல்லேலூயா. பைபிள்ல கணவன் இருக்குது, ஆனா இயேசு கிறிஸ்து தான் சொல்லுவாங்களே அப்படின்ற மாதிரி அப்படிதான் யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. யாரு தலைவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தலைவர். அல்லேலூயா. குடும்பத்துக்கும் அவர் தான் தலைவர், சபைக்கும் அவர் தான் தலைவர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிறார். அவர் தான் எல்லாருக்கும் தலை. அப்ப அந்த தலைக்கு கீழே ஒரு தலையை என்ன பண்றாரு, குடும்பத்துக்கு ஒரு எம்டிக்கு கீழே ஒரு டைரக்டர் மாதிரி கணவனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கணவனுக்கு ஒரு சில காரியங்கள், ஒரு சில அது என்ன சொல்றது, கடமைகள், ஒரு சில கடமைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரா பாருங்க. வாசிங்க, கொலேசியர் 3வது அதிகாரம் 19வது வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு புருஷனுக்கும் தலையாய கடமை, முதல் கடமை என்னன்னு சொன்னா, தன்னுடைய மனைவியினிடத்தில் என்ன பண்ணணுமா, அன்பு கூற வேண்டுமா. அல்லேலூயா. உன்னுடைய மனைவியினிடத்தில் அன்பு, நீ அன்பு கூறாதனாலதான் வேற ஒருத்தவன பண்ணிடுறான், அன்பு கூர்ந்துடுறான். அல்லேலூயா. நாம என்ன பண்ணணும், மனைவியினிடத்துல அன்பு குருவலா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கசந்து கொள்ளாதிருங்களாம். கசந்து, ஏன்னா பலவீனமா பாண்டா அப்படின்னு சொல்லுது. நீ சும்மா என்ன பண்ணாத, திட்டிகிட்டே இருக்காத, சும்மா கசந்துட்டே இருக்க, எரிச்சலை காமிச்சிட்டே இருக்காத. உன் மனைவியின் இடத்துல என்ன பண்ணு, அன்பு கூறு. உன்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணு. இந்த வசனம் எல்லாம் எப்போ எடுப்போம் அப்படின்னா, திருமணத்துல எடுத்து என்ன பண்ணுவோம், பேசுவோம்.
அல்லேலூயா. திருமண காரியத்துல ஒரு உடன்படிக்கையின் மத்தியில பேசுவோம். இன்னைக்கு ஆண்டவர் குடும்பத்தோட ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு உங்களோட பேசுறார். கணவனா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? தன்னுடைய மனைவியினிடத்தில் அன்பு கூறணும். எந்த அளவுக்கு அன்பு கூறணும்னா, ஆபிரகாம் எப்படி சாராளிடத்தில் அன்பு கூர்ந்தானோ அப்படி அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி யோபு தன்னுடைய மனைவியினிடத்தில் அன்பு கூர்ந்தானோ அப்படி தன்னுடைய மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டுமா. யோபு தன்னுடைய மனைவி எப்படி நம்ம அன்பு கூர்ந்தான்? யோபு மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. நீ எல்லாம் ஏன் வாழ்ற? நீலாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் உனக்கு? யாரு எனக்கு ஏன் ஒரே தொல்லையா இருக்கிற? உனக்கு கடமை செய்யறதுக்கே எனக்கு என்ன பண்ண முடியல? இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது, தானாவே சில நேரத்துல மோஷன் போக முடியாது, யூரின் போக முடியாது. ரொம்ப பலவீனமா இருக்கும்பொழுது மனைவி தான் அதை செஞ்சாகணும். அப்போ என்ன பண்ணும், ஒரு சர்டன் பீரியட் செய்வாங்க. ரொம்ப தொல்லையாவே இருந்த, உயிரும் போகல, இவங்களும் தொல்லை கொடுத்துருது, ஒரு வருமானத்துக்கு வழி இல்லை, வேலைக்கு வழி இல்லை, இவங்க போய் தான் சம்பாதிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன சொல்லுவாங்க, செத்தா கூட நல்லா இருக்கும், நாம போராடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம், எங்கேயா வேலைக்கு போய் புள்ள குட்டிகளை காப்பாற்றலாம் சொல்லுவாங்களா இல்லையா? இல்லையா? இப்படிப்பட்ட நிலைமை யோபு. ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கான். அவனுடைய ஸ்டேட்டஸ் அவன் பேசும்போது சொல்லுவான், என் நாவு மேல் நாவோடு ஒட்டி கொண்டு, என் வயிறெல்லாம் குடல்லாம் சுருங்கி போச்சு, எரிஞ்சு போச்சு, இதுக்கு ஒண்ணுமே இல்லை, என் உடம்புல பலனே இல்லை. எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை யோபு இருந்து பார்ப்பாங்களேன். இப்படிப்பட்ட மனநிலைமையில ஒரு மனைவி என்பவள் ஆதரவா இருக்க வேண்டும். ஐயோ கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன். ஒருவேளை உயிர் பிரிகிற நேரத்துல கூட எப்படி சொல்லணுமா, ஏன் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன், இப்படிதான் சொல்லணும். ஆனா யோபு மனைவி சொன்னா, இந்த நிலைமை நீ வாழ்றதுக்கு பாருங்களேன், அவன் சுகபோகமா வாழ்ந்த பொழுது, அவன் வசதி வாய்ப்போடு வாழ்ந்த பொழுது, அவன் நல்லவனாய் வாழ்ந்த பொழுது, அவனை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் மரியாதை கொடுக்கும் பொழுது கூட இருந்த மனைவி இப்ப சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அல்லேலூயா. தேவனை தூஷித்து ஜீவனை விடு. நீ ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிற? நீ வாழ்றதை காட்டி செத்தா நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன், உன்னாலதான் எனக்கு பிரச்சனையே, உங்ககிட்ட என்னால போராடவே முடியல அப்படின்னு சொல்லுங்களேன். ஆனா அப்படிப்பட்ட மனைவியை கூட பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவன பண்ணாரு, ரத்தத்தனையா கொடுத்தாராம். கடைசியில் அதே மனைவிட்ட மீண்டும் 10 பிள்ளைய பெற்றான் யோபு. சரியாகி ஆண்டவர் பலத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்லிக்கணும், வாடி வா, உனக்காக தான் காத்திருக்கிறேன், நான் பேசுறேன், நான் நல்லா இருக்கும் போது அப்பா ஐயா சாமி ராஜா அப்படின்னு பேசுறேன், நீ இன்னைக்கு நான் படுத்த உடனே என்னென்ன வார்த்தை பேசுனேன், வா உனக்கு தான் காத்துட்டு இருக்கிறேன், கிளம்பு, முதல்ல பெட்டி படிக்கலாம் எடு, உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு சொல்லுவாடா, சொல்ல மாட்டானா? ஆனா அந்த யோபு அப்படி சொல்லல. அதே மனைவியினிடத்தில் மீண்டுமாய் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்ப எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியை அவன் நேசித்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை இவ்வளவாய் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா, இவ்வளவாய் நேசிக்க வேண்டும். இது கர்த்தருடைய சித்தம். தனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை ஒரு புருஷன் நேசிக்க வேண்டும். அவங்க கசந்து பார்க்கதான், அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு போராட்டம், டெய்லி காலில இருந்து நைட்டு வரைக்கும் பிள்ளைங்க கூட போராடணும், சமயக்கட்டுல போராடணும், வேலைக்கு போகணும், எல்லாத்தையும் செய்யணும், பணிவிட செய்யணும், கை கால் அழிச்சு எல்லாமே பண்ணணும். என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கசந்து பார்க்கதான். அதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது, நீ கசப்பா பேசக்கூடாது, நீ என்ன பண்ணக்கூடாது, வெறுப்பை காண்பிக்க கூடாது. உன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க இந்த வசனத்தை கூட. 1 பேதுரு 3வது அதிகாரம், இல்ல எபேசியர் 5வது அதிகாரம் 25 இருந்து வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு. இன்னைக்கு ஆண்டவர் சபை மேல என்ன பண்றாரு, அன்பா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு, பக்கத்துல கை பிடிச்சவங்களேன், ஆண்டவர் சபை மேல அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அன்பா இருக்கிறார்னா, நீ எத்தனை முறை காரி துப்புனாலும், ஆண்டவரே நீங்க எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு குரல் கூறினாலும், நீங்க கசப்பா பேசினாலும், நீங்க திட்டினாலும், ஆண்டவர் உங்களுக்காக தன் சொந்த ரத்தத்தை சிந்தினது உண்மை. அல்லேலூயா. அவர் உனக்காக தான் அந்த பூமியில இறங்கி வந்தார், உனக்காக தான் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், உன்னை மீட்டுக் கொள்ளும்படியா அவர் என்ன பண்ணாரு, இந்த பூமியில தன் ஜீவனை கொடுத்தார். இதுதான் உண்மை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபையை எப்படி நேசித்தாரா, தான் உயிரை கொடுத்து நேசித்தாரா. எப்படி நேசித்தாரு, தான் உயிரை கொடுத்து நேசித்தாரா. அப்படிதான் ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று பவுல் இங்க நமக்கு கற்றுக் கொடுத்து. வாசிங்க வாசிங்க.
கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக என்ன பண்றாரு? ஒப்பு கொடுத்தார். அப்படியே எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி சபையின் மேல அன்பு கூர்ந்தாரோ அப்படியே புருஷன் என்ன பண்ணணுமா? மனைவியிடத்தில் தங்கள் பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியின் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். அல்லேலூயா. இந்த சத்தியம் தெரியாதனாலதான் எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை, மனைவி செய்யறதுக்கெல்லாம் குறை சொல்றது, இழுத்து போட்டு அடிக்கிறது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம், மனைவி எப்பவுமே கசப்பா பேசுறது, செய்யறது பிடிக்கிறதுல, மூஞ்சி பிடிக்கிறதுல, அது பிடிக்கிறதுல, இது பிடிக்கல, எதையாவது சொல்லிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா அன்பு இல்ல. அன்பு கூறுகிறவன் என்ன பண்ணுவானா? தன் ஜீவனையும் கொடுப்பானா. சபையில கிறிஸ்து எப்படி தன் ஜீவனை கொடுத்தாரோ, சபைக்காக கொடுத்தாரோ, அப்படியே மனைவியை நேசிக்கிறவனும் தன் மனைவிக்காக என்ன பண்ணுவான்? ஜீவனை கொடுக்கிறவனா இருக்கிறான். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு 31வது வசனம். இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு என்ன பண்ணணுமா? மனைவியோடு இசைந்து ஒரே மாம்சமாய் மாற வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை என்னன்னா, 2 பெத்தவங்களால பிரச்சனை வரும். ஏன் பெத்தவங்களால பிரச்சனை வரும் அப்படின்னா, இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இதை ஒரு குடும்பமா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு? ஆதாம் உனக்கு ஏவாள் தான் மனைவி, நீ என்ன பண்ணு? சரி, ஆதாமும் ஆண்டவரோட தான் இசைந்து இருந்தான். ஏவாள் வர வரைக்கும் ஆண்டவரோடு இசைந்து இருந்தான். ஆனா ஏவாள் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ உன் மனைவியோட என்ன பண்ணு? இசைந்து. இது நிமித்தம் மனுஷன் தன் தாயையும் தன் தகப்பனையும் விட்டு மனைவியோடு இசைந்து இருப்பான். இதை விட்டு கொடுக்க முடியாத இடத்துல என்ன பண்ணிடும்? பிரச்சனை வந்துடும். இதை விட்டு கொடுக்கலன்னா பிரச்சனை வந்துடும். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திற்குள்ள கணவன் மனைவி அவனுடைய ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அதிகமாய் நேசிக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாய் நேசிக்க வேண்டும்? தன்னுடைய ஜீவனை கொடுத்தாலும் நேசிக்க வேண்டும். கசந்து கொள்ளக்கூடாது. கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தாரோ அவ்வளவாய் ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் நமக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த கொஞ்ச காலத்திலேயாவது, அல்லேலூயா, இந்த கொஞ்ச காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொல்லாத நாட்கள்ல இந்த கொஞ்ச காலத்திலேயாவது நம்முடைய மனைவியின் மேல நாம் அன்பு கூறுவதற்கு நாம் தேவன் நமக்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். காலத்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. 2வது, சரி கணவனுக்கு மட்டும் சொல்லிட்டு மனைவிக்கு விட்டாரான்னு பார்த்தா மனைவிக்கு என்ன பண்றாரு ஆண்டவர்? உடனே ஒரு சிரிப்பு வந்துடும் எல்லாருக்கும். ஆஹா, வாங்க வாங்க, இப்பதான் என்கிட்ட வரீங்களா அப்படின்ட்டு. அல்லேலூயா. பாருங்க, ஐயா பயங்கரமா சிரிக்கிறாரு. சொல்லுப்பா இதுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிங்களேன். எதை செய்தாலும் இல்ல, இந்த வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3. கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு, பாருங்க ஒரு விஷயத்த சொல்றாரு, ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படி அப்படியே சொல்லிடல ஆண்டவர். கர்த்தர் கேட்கும்படி, கர்த்தர் ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு என்ன பண்ணுங்க? இப்ப கணவர் சொல்லுவாரு சபைக்கு போக கூடாது, இந்த ஆண்டவர் உனக்கு வேணான்னு சொல்லுவாரு. அப்ப கர்த்தர் கேட்பாரா? அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? கர்த்தர் கேட்கும்படி தங்கள் புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்க. அல்லேலூயா. கணவன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனைவி புருஷனிடத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. வாசிங்க இந்த வசனத்தை. எபேசியர் 5:22 வாசிங்க. மனைவிகளே எப்படி கீழ்ப்படியணுமா சொல்லுங்களேன். மனைவியா இருக்கணும் சொல்லுங்களேன். வாசிங்க மனைவிகளே, அப்படி வாசிங்க. மனைவிகளே சொல்லுங்க. கர்த்தருக்கு சொந்த புருஷருக்கு யார் மாதிரி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. இல்லையா? ஆண்டவர் சொன்னா கேட்ப, நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் சொல்லவே முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல தன் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணுமா? இல்லையா? நீங்க மத்தவங்க எல்லாம் சொன்னா நம்ம கீழ்ப்படிறோம், ஆனா புருஷன் சொன்னா என்ன பண்ண மாட்டோம். அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அவர்கிட்ட போய் சொன்னீங்களா? அவருக்கு என்ன தெரியும்?
நீங்க என்கிட்ட முதல்ல வந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய வீட்டுல நடக்கிற ஒரு விஷயம் இதுதான். பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அள்ளி ராஜ்யம் நடக்கும். அள்ளி ராஜ்யம். சரி, எல்லாருக்கும் ஒரு ஹைரார்க்கி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு குடும்பம்னா கணவன் குடும்பத்தை நடத்துகிறவனா இருக்கணும். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், தன்னுடைய மனைவி பிள்ளைகளை நேசிக்கணும், அவருடைய தேவையை சந்திக்கணும், அவளை பாதுகாக்க வேண்டும். இது கணவனுடைய கடமை. ஆனா நிறைய வீட்டுல இதை செய்ய மாட்டாங்க. கணவன் என்ன பண்ணுவாரு? தான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாரு, எதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. அவர் உண்டு ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இருப்பாரு, நல்லா குடிச்சு வெறிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க மனைவி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? குடும்பத்தை கட்டி காப்பாத்திட்டு இருப்பாங்க. பாருங்களேன், இது இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் பிரச்சனை நிறைய வந்துட்டு இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எப்படி கீழ்ப்படிந்திருக்கணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். நீங்க ஜாலியா சிரிச்சுட்டே கேட்குறீங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல தன்னுடைய கணவனுக்கு, சொந்த கணவனுக்கு யாரோ ஒருத்தரும் அட்வைஸ் பண்றதுக்கு அவன் சொல்றதெல்லாம் நல்லா கேட்பாங்க. ஆனா புருஷன் சொல்றது என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. சொந்த கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு ஒன்றும் தெரியாம ஏன் இவ்வளவு நாள் வச்சிருக்கிற? அவருக்கு ஒன்றும் தெரியாம வச்சிருக்கிறது யாரோட தப்பு? மனைவியோட தப்பு. அல்லேலூயா. அவர் வீட்டிலேயே வச்சு சொகுசா சாப்பாடு போட்டுதான் எப்படி வேலைக்கு போவாரு? வீட்டிலேயே வச்சு சரக்கு வாங்கி கொடுத்தனா அவர் எப்படி நடக்குது? வீட்டுல, கிறிஸ்துவ வீட்டுல நடக்குது. அதை பத்தி கவலை இல்லை. நீ இப்படியே இரு போதும், நீ என் கூடவே இரு போதும், நீ எதுவுமே செய்ய வேணாம் போதும். அப்புறம் எப்படி அவர் கடமையை செய்வாரு? குடும்பத்தை குறிச்ச பாரம் எப்படி இருக்கும்? மனைவி பிள்ளைகளை குறிச்ச பாரம் எப்படி இருக்கும்? மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய என்ன எப்படி இருக்கும் அவருக்கு? ஒரு மனைவி தான் என்ன பண்ணணும்? வேலைக்கு போ, வீட்டுல ஒர்க் கூடாது. ஏன் உட்காந்துட்டு இருக்கிற? சும்மாலாம் இருக்கக்கூடாது. வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிற, போய் ஏதாவது இந்த நேரத்துல என்ன பண்ணு, உழைச்சிட்டு வா சொல்லணும். அல்லேலூயா. புருஷனுக்கு என்ன பண்ணுமா? கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல மனைவிக்கு யார் தலை? சொல்லுங்களேன். மனைவிக்கு யார் தலை? புருஷன் தான் தலை. நீ நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க கிறிஸ்து எனக்கு தலை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கிறிஸ்து குடும்பத்துக்கு தலை. குடும்பத்துக்கு ஆண்டவர் தலையை வச்சிருக்கிறாரு. அவர் தான் உங்க கணவன். அப்போ ஸ்திரீக்கு, மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறாராம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வாசிங்க. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயே என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிந்திருக்கணுமா? எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிணும். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டாரு கொலோசியர்ல, கர்த்தருக்கு ஏற்றபடி. கர்த்தருக்கு ஏற்றபடி எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கணவனுக்கு நீங்க என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிந்திருக்கணுமா? எப்படி சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறதோ அப்படியே ஒரு மனைவியும் தன்னுடைய சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து. பாருங்களேன், எவ்வளவு அழகான குடும்பமா இருக்கும் பாருங்களேன். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நேசிப்பதும், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பதும் கர்த்தருடைய சித்தம் உள்ள ஒரு அழகான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை, இந்த இப்படிப்பட்ட குடும்பத்தை கட்டுவதற்காக தான் ஆண்டவர் பூமியில மனுஷனை படைச்சு, ஆதாம படைச்சு, ஏவாளை படைச்சு உருவாக்கி இந்த பூமியில என்ன பண்றாரு? வைக்கிறார். ஒரு அழகான குடும்பம். இது தேவனுடைய சித்தம். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படுவதும், தன்னுடைய கணவன் மனைவி அன்பு செலுத்துவதும் கர்த்தருடைய சித்தம். இதற்காக தான் கர்த்தர் இந்த ஒரு இதை கொண்டு வர்றாரு. ஒரு குடும்பம்ன்ற ஒரு அழகான ஒரு கட்டமைப்பை கொண்டு வர்றாரு. இங்க எங்க விரிசல் வருதோ அங்க பிரச்சனை தான். இவங்க கொடுக்கப்பட்ட இந்த ரோல் மாடல் இருந்து இவங்க மாறினாலும், கணவனுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் இருந்து இவர் மாறினாலும் அங்க பிரச்சனை வந்துடும். இன்னைக்கு நிறைய ஏன் டைவர்ஸ்னு போய் பாத்தீங்க அப்படின்னா, கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா, ஒண்ணு மனைவி என்ன பண்ண மாட்டாங்க, அவர் சொல்ற ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், என் மனைவியை சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்வாங்க. இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவனுக்கு என் மேல அக்கறையே இல்லை, ஊரா சுத்திட்டு இருக்கிறான். பாருங்களேன், இதுதான் மேஜர் கம்ப்ளைண்டா இருக்கும். இது ரெண்டு நடந்துருச்சுன்னா தேவனுடைய சித்தம் நிறைவேறிடும் குடும்பத்துல. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை புரியுது? இது ரெண்டும் நிறைவேறிடுச்சுன்னா தேவனுடைய சித்தம் குடும்பத்துல நிறைவேறிடும். வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம்.
பாருங்களேன், பவுல் ஒரு விஷயத்த சொல்றாரு, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் என்ன பண்றது இல்ல, உத்தரவு. ஆனா இங்க சொல்றாரு, மனைவிதான் தன்னுடைய புருஷனுடைய சரீரத்துக்கு அதிகாரி அப்படின்ட்டாரு. சரீரத்துக்கு அதிகாரி, ஆனா அதிகாரம் பண்றதுக்கு நான் என்ன பண்ணல, உத்தரவு கொடுங்க. ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுடைய சரீரத்துக்கு அதிகாரியா இருக்கிறான். அதே மாதிரி கணவன் தன்னுடைய மனைவியுடைய சரீரத்துக்கு அதிகாரியா இருக்கிறான். ஆனா மனைவி அதிகாரம் பண்ணுவதற்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. ஒரு விஷயத்த சொல்லலாம், ஆனா அதிகாரமா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நீ செஞ்சுதான் ஆகும், நீ பண்ணிதான் ஆகும், என்ன பண்ண முடியாது, கட்டளை எல்லாம் போட முடியாது. அதான் சொல்ற, வாசிங்க. எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் போயிட்டாரு. எங்க போயிட்டாரு, ஆதாம் கிட்ட போயிட்டாரு. முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டால், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள். ஏன் ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டால், ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டு விட்டால், ஏனென்று சொன்னால் பலவீன பாத்திரம் என்று வேதம் சொல்கிறது. வஞ்சிக்கப்பட்ட ஸ்திரீ முதல்ல வாங்கி சாப்பிடுறா. யோசிச்சு பாருங்களா, வாங்கி சாப்பிடுறா. சாப்பிட்டோன்னே என்ன இருக்கணும், புத்தி தெளிஞ்சிருக்கணும். ஆஸ் பர் தி வேர்ட்ஸ், வசனத்தின் பிரகாரமா அந்த கனியை சாப்பிட்டோன்னே என்ன ஆயிடும், புத்தி தெளிஞ்சிடும். சாப்பிட்ட ஏவாளுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. ஆனா ஆதாம் இங்க முட்டாளதான் இருக்கிறாரு. ஆதாம் எப்படி இருக்கிறாரு, எதுவுமே தெரியாது, அப்படிதான் இருக்கிறாரு. இப்போ சாப்பிட்ட ஏவாளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு கண் பார்வை, எனக்கு ஒரு அறிவு வந்துடுச்சு, இதை நான் என்ன பண்ணக்கூடாது, ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு சாப்பிடக்கூடாது, நான் என்ன பண்ணக்கூடாது, ஆதாமுக்கு கொடுக்க கூடாது. உண்மையா இருந்தா மனசா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், ஆதாமுக்கு நான் கொடுக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன் உணர்வு ஒண்ணு இல்லை, ஆனா கட்டாயப்படுத்திருக்கு. அதான் சொல்றாரு இங்க, அதிகாரம் செலுத்துவதற்கு நான் உத்தரவு கொடுக்கறதுல. அங்க போறாரு. ஏன் அங்க போறாருன்னா, இங்க அதிகாரம் வந்துருச்சு. நான் சாப்பிட்டல, நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டல, நீ என்ன பண்ணு, சாப்பிடு, என்ன மாதிரியே ஆயிடு, பரவாயில்ல. அவன் சொல்லியிருப்பான், அம்மா வேணாமா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உங்ககிட்ட சொல்ல, என்கிட்ட தான் சொன்னாரு, அதை சாப்பிடாத, சாப்பிட்டா என்ன பண்ணிடுவேன், சாப்பிடுற நாள்ல சாகவே சாவாயின்னு சொன்னேன். ஏற்கனவே உங்களுடைய ஆவிக்குரிய சரீரம் செத்து போயிடுச்சு, நான் பாக்குறேன், இதை சாப்பிட்டா நானும் செத்துருவான். இல்ல நீ சாப்பிட்டுதான் ஆகணும் சொல்றாரா. அங்க போயிட்டாரு, ஆதாம் கிட்ட போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டான். அநேக நேரத்துல வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்கிறதுனால அதிகாரம் செலுத்துவதற்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவுல் எழுதி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிங்க இந்த வசனத்தை, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். ஒன்று கொரிந்தியர் 3:14 வாசிங்க. இல்ல அது வேண்டாம், 1 பேதுரு 1:1 வாசிங்க. 1 பேதுரு 1:1 வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இல்ல அது 2வது அதிகாரத்துல வாசிங்க. இல்ல 3வது அதிகாரம் 1:1 வாசிங்க. 3வது அதிகாரம் 1:1 வாசிங்க. அந்தபடி மனைவிகளே, பாருங்களா, பவுல் தான் சொல்றாரு. பார்த்தனா இங்க பேதுரு சொல்றாரு. பவுல் மட்டும் சொல்லல, பேதுரு என்ன பண்றாரு, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார். ஒருவேளை உங்க வீட்டுல கணவன் ரட்சிக்கப்படாதவராக இருக்கலாம், நீ போய் அவங்களுக்கு போதிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க போய் அவருக்கு நீ ஏற்றுக்கொள்ளு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய நடக்கையை பார்த்து அவர்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய கீழ்ப்படிதலை பார்த்து அவர்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அதான் சொல்றாரு இங்க, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அது சொல்றாரு, மயிரை பின்னி பொன்னாபர்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதுள்ள ஆவியும் ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அவங்களுடைய அலங்காரம் எதுவா இருந்தான்,
தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து, அப்படியே எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போவார். தாயாகிய சாராளை போய் பாருங்க அப்படின்னு, சாராள் எப்படி தன்னுடைய ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் போய் பாருங்க அப்படின்றார். பேதுரு இவ்வளவு விஷயத்துல எழுதி வச்சிருக்காரு. அப்போ நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் கீழ்ப்படியாதவர்களா இருந்தீர்கள் சொன்னால், நீங்கள் இனி என்ன பண்ணுங்க, இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள்ல, அல்லேலூயா, இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல, இந்த பொல்லாத நாட்கள் சொன்னால் இந்த பொல்லாத உலகம் உங்கள் வாழ்க்கையில வருவதற்கு போராடி கொண்டே இருக்கும். பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அழுத்தங்களையும் வியாதியும் பலகீனத்தையும் சண்டைகளையும் சச்சரவையும் உங்கள் குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து போடுவதற்கு போராடி கொண்டே இருக்கும். ஆனா நீ கீழ்ப்படுகிறவளா இருந்தா இதெல்லாம் தப்பித்துக் கொள்ளலாம். நீ அன்பு கூறுவனா இருந்தா இதெல்லாம் நீ என்ன பண்ணலாம், தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்ப புருஷர்கள் தன்னுடைய மனைவி இடத்துல என்ன பண்ணணும், அன்பு கூறணும். மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மூன்றாவது சொல்றாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எல்லா காரியத்திலும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமியில வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனை, முதலாவது கட்டளை எதோட, ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து வருகிற ஒரு கட்டளையா. ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து வருகிற பாருங்க, ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தாரு. எந்த கட்டளை கீழே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இல்லை. உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. அது கூட ஆசீர்வாதத்தை சொல்லவே இல்லை. ஆனா ஒரே ஒரு கட்டளைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிட்டாரு. என்ன ஆசீர்வாதம் வச்சாரு? இந்த பூமியில உங்களுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு, இந்த பூமியில வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா. அல்லேலூயா. பூமியில நாம் நம்முடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து கனம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளா இருக்கிற நாம் கீழ்ப்படுகிறவர்களாய், அல்லேலூயா, தன்னுடைய தகப்பன் என்று சொன்னால் பூமிக்குரிய தகப்பன் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தகப்பனும் கூட. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆவிக்குரிய தகப்பன் யாரு? இயேசு கிறிஸ்துவா? உங்களுக்கு நடத்துகிற உங்கள் போதகர் தான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். ஒருவேளை வயசுல சின்னவனா இருக்கலாம், இல்ல வயசுல பெரியவங்களா இருக்கலாம், குழந்தையா யார் முன்னாடி நின்று உங்களை நடத்துறாங்களோ, உங்களுக்கு ஜெபிக்கிறாங்களோ, உங்களை வழி நடத்துகிறார்களோ, எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு போதித்து நடத்துகிறானோ அப்படியே ஒரு போதகன், ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஜனங்களுக்கு போதித்து நடத்துகிறான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும். உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு, பூமியில உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீ உன்னுடைய மாம்ச பிரகாரமான தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு, உன் வாழ்நாட்கள் நீடித்து இருப்பதற்கு உன் ஆவிக்குரிய தகப்பனாகிய போதகருக்கு நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல புரியுது? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கும் பிதாக்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டுமா? ரொம்ப அழகா இங்க சொல்றத பார்க்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 1 வாசிங்க. கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, அடுத்து சொல்றாரு, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோவப்படு. நீங்க உடனே அம்மா நான் நினைக்க கூடாது, அப்பா தான் கோவப்படுத்த கூடாது, நானா படுத்துவேன் அப்படி சொல்லி என்ன பண்ணக்கூடாது. இங்க காமனா எல்லாருக்கும் தான் சொல்றாரு. பிதாக்கள்னா பெற்றோர். பிதாக்களே, பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்களேன், என்ன பண்ணக்கூடாதா? கோபப்படுத்தக்கூடாது. அந்த பிராக்டிஸ்ல அவங்க வருவதில் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. இது ஒரு பிராக்டிஸ். ஒரு வாட்டி செஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி அதை என்ன பண்ணுவாங்க, செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்களை கோவப்படுத்திட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கோவத்தை காமிச்சுட்டே இருப்பாங்க. இது ஒரு பிராக்டிஸ், ஒரு சுபாவம் உள்ள இருந்து வந்துருச்சுன்னா அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க, கோபப்படுத்தாதிருங்கள். ஏன் அவங்களை கோபப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நல்லா கவனிங்க. இங்க கோபப்படுத்தாதுங்கன்னு சொல்றாரு தவிர சிக்ஷிக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. நீ கண்டிப்பா நடத்து, கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் சொல்லி கொடுத்து என்ன பண்ணு, நடத்து. ஆனா என்ன பண்ணாத, கோபப்படுத்திடாது. இல்லையா? சிக்ஷி, அவனை சிக்ஷைக்குள்ள நடத்து, அவனை கண்டித்து உணர்த்து, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா அவனை என்ன பண்ணாத,
கோபப்படுத்தாத. ஏன் அப்படின்னா வாசிங்கம்மா. இல்ல அந்த வசனம் இல்ல, இன்னொரு வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியங்களையும் கீழ்ப்படியுங்கள். கொலோசியர் 3:21. திடனற்று போகாதபடி. அல்லேலூயா. ஏன் அவங்களுக்கு கோபப்படுத்தக்கூடாது? திடனற்று சோர்ந்து போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கை என்ன ஒரு விரக்தி நிலைமையில வந்து, சின்ன பிள்ளைங்க அந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னா, நீங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, ஒரு டீனேஜ்ல இருக்கும்பொழுது ஒரு எண்ணம் இருக்கும். என்னன்னா, நமக்கு என்ன யார் இருக்கிறா, நமக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, நம்ம தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, நம்ம அப்பா அப்படி இருக்கிறாங்க, அம்மா அப்படி இருக்கிறாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை யார் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டீனேஜ்ல வழி மாறி போவாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றதை கேட்பாங்க. சின்ன சின்ன அடிக்ஷன் உள்ள வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன பாவ பழக்கங்கள் உள்ள வர ஆரம்பிக்கும். என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, என்னை எப்பவுமே திட்டிகிட்டே இருக்கிறாங்க, என்ன எல்லாருமே திட்டிகிட்டே இருக்கிறாங்க, எல்லாமே என்னை ஒதுக்கி வச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா தேவையில்லாத அடிக்ஷனுக்குள்ளும் தேவையில்லாத பாவத்துக்குள்ளும் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க. பிள்ளைங்கன்னா கல்யாணம் ஆகாத எல்லாமே பிள்ளைங்க தான், குழந்தைங்களை மாத்திரம் சொல்லலை, நான் வாலிய பிள்ளைங்களையும் சொல்றேன், இன்னும் பெரியவங்களையும் சொல்றேன். இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தவறான பழக்க வழக்கங்களை திடனற்று போகாதபடிக்கு உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க, கோபப்படுத்தாதிருங்க. அடுத்து எஜமானுக்கு சொல்றாரு, உனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் என்றதை அறிந்து நீ என்ன பண்ணு, வேலைக்காரனை சரியா நடத்து, அவனை சரியான பாதையில சரியான வழியில அவன் தேவையை சந்தித்து நடத்து. வேலைக்காரனுக்கு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்களேன், இதெல்லாம் நடந்துருச்சுன்னா பிரச்சனையே இருக்காது. பாருங்களேன், நமக்கு பிரச்சனை அதிகபட்சம் எங்கிருந்து வரும்? ஒண்ணு வேலை ஸ்தலத்துல இருந்து வரும், இல்ல ரெண்டாவது குடும்பத்துல இருந்து வரும், பிள்ளைங்க கிட்ட இருந்து வரும், கணவன் கிட்ட இருந்து வரும், மனைவி கிட்ட இருந்து வரும், பெற்றோர் கிட்ட இருந்து வரும். இதுதான் பிரச்சனை. இப்ப இதை நம்ம இந்த சித்தத்துக்குள்ள நம்ம வந்து நின்றுட்டோம் அப்படின்னா எங்க இருந்தும் பிரச்சனை வர முடியாது. எந்த இடத்துலயும் பிரச்சனை இல்லை. நம்முடைய லைஃப் இந்த வாழ்ற இந்த கொஞ்ச நாட்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் மன நிறைவாய் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி கர்த்தருடைய பிரமாணத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுகிறவர்களாயிரும். அவருடைய சித்தத்தை அந்த பூமியில நிறைவேற்றுகிறவர்களாயிரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சத்தமா ஒரு வெளியிலே சொல்லுங்களேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை குடும்பத்திற்குள்ள செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுனால இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள்ல, இந்த பொல்லாத நாட்களில, பொல்லாத மனிதர் மத்தியில் வாழ்ந்திருக்கிற நாம் சரியாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்ம குடும்பத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் கொடுத்து நம்மை கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.